சிங்கப்பூர் தனி நாடானது. 1965 ஆகஸ்ட் 9ஆம் தேதி சிங்கப்பூர் மலேசியாவிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியேற்றப்பட்டு தனி நாடானது. சிங்கப்பூர் ஆரம்பத்தில் தெமாசெக், அதாவது கடல் நகரம் என அழைக்கப்பட்டது. சீன மற்றும் மலாய் வரலாற்றில் இது ஒரு தீவு குடியிருப்பு என்று குறிப்பிடப்படுகிறது. ஸ்ரீவிஜய பேரரசின் கீழ் இருந்த சிங்கப்பூர் பின்னர் மஜபாஹித் மற்றும் மலாக்கா சுல்தான்களின் கட்டுப்பாட்டுக்கு வந்தது. இதன் வழியாக வர்த்தக கப்பல்கள் அதிக அளவில் சென்றதால் வணிக முக்கியத்துவம் பெற்றது. 1819ஆம் ஆண்டு சர் ஸ்டாம்ஃபோர்ட் ராஃபிள்ஸ் என்பவர் ஒரு வணிக கப்பல் துறைமுகத்தை நிறுவி பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஒரு முக்கிய ஆளுமையை ஏற்படுத்தினார். சிங்கப்பூர், மலாக்கா மற்றும் பினாங் ஆகியன இணைந்து ஸ்டேட்ஸ் செட்டில்மெண்ட்ஸ் எனும் பிரிட்டிஷ் நிர்வாக பிரிவாக மாறின. இதையடுத்து இங்கு பெரிய அளவில் வர்த்தக குடியேற்றம் நிகழ்ந்தது. 1826இல் இது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கூட்டமைப்பில் சேர்க்கப்பட்டது. பின்னர் 1867இல் தனித்த பிரிட்டிஷ் முடியாட்சி காலனியாக மாறியது. 1942இல் ஜப்பான் சிங்கப்பூரை கைப்பற்றியது. ஜப்பானியர் 1945 வரை ஆட்சி செய்தனர். பின்னர் போரின் முடிவில் மீண்டும் பிரிட்டிஷ் ஆட்சி ஆரம்பமானது. பின்னர் பிரிட்டிஷ் காலனி நாடுகள் ஒவ்வொன்றாக சுயாட்சி பெற்றபோது 1959இல் சிங்கப்பூரும் முழுமையான சுயாட்சியை பெற்றது. லீ குவான் யூவின் பீப்புள் ஆக்ஷன் பார்ட்டி ஆட்சி பொறுப்பை ஏற்றது. 1963இல் மலாயா, சபா, சரவாக் ஆகியவற்றுடன் சேர்ந்து மலேசியா கூட்டமைப்பில் இணைந்தது. இணைந்த 2 ஆண்டுகளில் பல முரண்பாடுகள் ஏற்பட்டன. சீனர்கள், மலாய்கள் இடையிலான முரண்பாடுகள் காரணமாக ஏற்பட்ட இன அரசியல், வரி விதிப்பு உள்ளிட்ட பொருளாதார கொள்கை பிரச்சனைகள், சிங்கப்பூர் முதல்வர் லீ குவான் யூ, மலேசிய பிரதமர் துங்கு அப்துல் ரஹ்மான் இடையிலான பரஸ்பர நம்பிக்கை குறைவு போன்றவற்றால் உறவில் விரிசல்கள் ஏற்பட்டன. இதையடுத்து 1965 ஆகஸ்ட் 9இல் சிங்கப்பூர் மலேசியாவிலிருந்து வெளியேற்றப்பட்டது. ஒரு நாடு மற்றொரு நாட்டிலிருந்து பிரியாமல் அதிலிருந்து வெளியேற்றப்படுவது என்னும் மிகவும் அபூர்வமான நிகழ்வாக வரலாற்றில் இது இடம்பெற்றது. இயற்கை வளங்கள் இல்லை என்றாலும் திறமையான நிர்வாகம், தொழில்நுட்ப மேம்பாடு, வெளிநாட்டு முதலீடுகள் ஆகியவற்றை மையமாக கொண்டு சிங்கப்பூர் வளர்ச்சியடைந்தது. கட்டுப்பாடு, தூய்மை, காலத்திற்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் திறன் ஆகியவற்றால் சிங்கப்பூர் இன்று உலகின் முன்னோடி நாடுகளில் ஒன்றாக இருக்கிறது.